வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிற மொமெண்ட்ஸ், ஷிப்பேட் கார்லேஷன், குமுலன்ஸ், மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசஸ் இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பிஜிடிஆர்பி சிலபஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நோட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மொமெண்ட்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். If rth moment about origin of the random variable x is mu r dash is equal to e of x minus 0 whole power r, which is equal to e of x power r. இது sigma xi power r pi for discrete random variable, integral minus infinity plus infinity x power r f of x dx for continuous random variable. Discrete na summation, continuous na integral. Last video la na சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே என்னென்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னா இங்கே 0 வரணும். அபவுட் ஆரிஜின்னா நம்ம இங்கே டேஷ் போடுவோம், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே செகண்ட் ஃபார்மில் என்னென்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீன் நம்ம எக்ஸ் பார்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் பவர் ஆர்னு வரும். மீன் பேஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கெலாம் இங்கே டேஷ் போட மாட்டோம். டேஷ் போடாமல் இருந்துச்சுன்னா அபவுட் மீன்னு நம்மளாவே கன்சிடர் பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நான் நோட்டில் தந்திருக்கேன். ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா μ1 is equal to 0. இதுதான் ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் மீன். ஆல்வேஸ் இட் இஸ் 0. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். μ2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஜென்ரல் ஃபார்முலா. μr is equal toன்னு தந்திருக்கேன் பாருங்கள். இது ஜென்ரல் ஃபார்முலா. லாஸ்ட் பாயிண்ட், if mu r dash exists, then mu s dash exists for 0 less than s less than r. But it is not necessary that mu p dash not exist for 0 less than r less than p. That is mu r dash exist ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் மொமெண்ட். அதே அதுக்கு பேக் சைடில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போகிறது மொமெண்ட் ஃபார் பைவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். பைவேரியேட்னா 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம பைவேரியேட்னு சொல்லுவோம். அதுக்குண்டான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் ஆஃப் ஆர்டர் ஆர் கமா எஸ் எஸ் தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மொமெண்ட் அபவுட் மீன்னா டேஷ் போடாமல் இருக்கணும். மியூ ஆர் எஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டிவாக கோவேரியன்ஸ் ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே ஃபார்முலா தான் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஷிப்பேட் கார்லேஷன் ஃபார்முலா. sigma squared is equal to sigma 1 squared minus h squared by 12. இங்கே sigma squared corrected variance value, sigma 1 dash obtained from group data, h width of the class. அதே ஷிப்பேட் correlation for moment ஃபார்முலா தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த டாபிக் தெரியணும். பியர்சன்ஸ் பீட்டா அண்ட் காமா கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை பார்த்துட்டு ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசஸ் பார்க்கலாம். பியர்சன்ஸ் பீட்டா அண்ட் காமா கோஎஃபிஷியண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட் அபவுட் மீனில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பீட்டா 1 பீட்டா 2 தான் பியர்சன்ஸ் பீட்டா கோஎஃபிஷியன்ட். காமா 1 காமா 2 காமா கோஎஃபிஷியன்ட் சொல்லலாம். ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. μ3 ஸ்கொயர்ட் பை μ2 க்யூப். அதே அனதர் நோட்டேஷனில் இங்கே போட்டிருக்கோம். பீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு μ4 பை μ2 ஸ்கொயர். காமா 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் பீட்டா 1. காமா 2 இஸ் ஈக்குவல் டு பீட்டா 2 மைனஸ் 3. இது மொமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசஸ் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஒரு நோட் இருக்குது, பார்க்கலாம். ஃபார் ஏ டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் beta 2 is greater than or equal to 1 and beta 2 is greater than or equal to beta 1.
Second point, beta 1 gives a measures of depression from symmetric. That is beta 1 gives skewness. beta 1 வந்து நம்மளுக்கு வந்து skewness வந்து denote பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. beta 1 is taken to be a measure of skewness. Third point, beta 2 and gamma 2 gives a measure of flatness or weakness of a distribution. beta 2ம் gamma 2ம் வந்து flatness and weakness denote பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதை தான் வந்து நம்ம கர்டசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கியூனஸ் பற்றி பார்க்கலாம். Skewness gives an idea of the symmetric of the shape of the curve. அந்த curve வந்து நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணோம்னா அதோட ஷேப்பை வந்து அது சிமெட்ரிக் எந்த சைடு சிமெட்ரிக்காக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கியூனஸ் யூஸ் ஆகுது. தட் இஸ் சிம்பிளாக சொல்லணும்னா லேக் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லலாம். இஃப் ஸ்கியூ இஸ் ஈக்குவல் டு 0 தென் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக். ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். A distribution is said to be skewed mean if இந்த 3 பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். என்னென்னா மீன் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மீடியன் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மோடாக இருக்கணும். தட் இஸ் அந்த மூணுமே மீன் மீடியன் மோட் அது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்கணுன்றாங்க. செகண்ட் பாயிண்ட், குவார்டைல்ஸ் ஆர் நாட் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீடியன். குவார்டைல்ஸ் வந்து 1/4 1 to 3/4 பார்ப்போம். ஸோ நம்ம 0 to 1 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 1/4 பார்ட்டு 1/2 3/4ன்னு பார்ப்போம். ஸோ அந்த மீடியன் சென்டர்லேருந்து ரெண்டுமே 1/4ம் 3/4ம் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இல்லாமல் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், த கர்வ் இஸ் நாட் சிமெட்ரிக். கர்வ் வந்து சிமெட்ரிக்காக இருக்காது. ஆல்சோ அந்த ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இங்கே தந்திருக்கும், பார்த்துக்கோங்க. ஸ்கியூனஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டயக்ராம் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மூணுமே இஸ் ஈக்குவல் டுவாக இருக்கணும். மீன் மீடியன் மோட் அது மூணுமே இந்த சென்டரில் இருந்துச்சுன்னா இது வந்து சிமெட்ரிக்கல். இந்த லைனை பேஸ் பண்ணி சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிமெட்ரிக்கல்னால் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன்னா இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வந்து மோடு, அப்புறம் மீடியன், அப்புறம் மீன். எது கிரேட்டர் தான் நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெகட்டிவ்னா இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் இஸ் கிரேட்டர் தேன் மோடுன்னு இருக்குது. மீன்னா இந்த பாயிண்ட்டு, மோட்னா இந்த பாயிண்ட்டு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. 3 இஸ் கிரேட்டர் தேன் 1 நம்மளுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்க மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன். நெகட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால எக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவ் சைடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். தட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே -1 -2 -3ன்னு வரும். ஸோ -3 இஸ் லெஸ் தேன் -1 தெரியும். அதனால தான் இங்கே மீன் இஸ் லெஸ் தேன் மோடுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி மீன் இஸ் லெஸ் தேன் மீடியன். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை வச்சு நம்ம அஷ்யூம் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னு சொல்லுவோம். இந்த தேர்டை வந்து பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னு. மெஷர்ஸ் ஆஃப் டிப்ரெஷனில் பார்த்தோம். ரேஞ்ச், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்னும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செகண்ட் ஆர்டர்னும் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிறதெல்லாம் வந்து செகண்ட் மெஷர்னு சொல்லுவோம். அதர்வைஸ் குவார்டைல் டிவியேஷன் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு மெஷர்னு சொல்லுவோம். ஆல்சோ இங்கே நோட் பண்ண வேண்டியது கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸோட லிமிட் வந்து +or-3. அதே பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸோட லிமிட் வந்து +or-1. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம்.
kurtosis, we have an idea about the flatness of peakness of the curve. ஒரு curve வந்து ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை பீக்காக இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம kurtosis யூஸ் பண்ணுறோம். kurtosis ஆன ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து டைப்ஸ் இருக்குது. என்னென்னா லிப்டோகர்டிக், மீசோகர்டிக், பிளாட்டோகர்டிக். ஸோ காமா 2 தட் இஸ் kurtosis வந்து பாசிட்டிவாக இருந்தால் லிப்டோகர்டிக்னு சொல்லுவோம். ஹையாக இருக்கு பாருங்கள் இது. நெக்ஸ்ட்டு மீசோகர்டிக்னா காமா 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நார்மலாக இருக்குது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பிளாட்டோகர்டிக்னா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து காமா 2 வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு கர்வ் கிடைக்கும். ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸை பேஸ் பண்ணி இருக்கிற சம் பாயிண்ட்ஸ் நோட்டில் பார்க்கலாம். First point, when the distribution is open in classes or unequal classes, then Karl Pearson coefficient cannot be used. So important ஆன பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. unequal classes-ஆவோ இல்லை open in classes-ஆவோ இருந்தால் இந்த Karl Pearson coefficient வந்து யூஸ் பண்ண முடியாது. Second point, beta 2 minus beta 1 is greater than or equal to 1 and beta 2 is greater than or equal to 1. Third one, skewness and kurtosis. இதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஷேப் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன், அதை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணு. Fourth point, moment provide an alternative approach to the study of the features of a frequency distribution. இந்த frequency distribution பற்றி நம்மளுக்கு ஒரு நியூ ஸ்டடியை வந்து நம்மளுக்கு இந்த மொமெண்ட் தருதுன்றாங்க, நியூ வே ஆஃப் ஸ்டடியை. நெக்ஸ்ட்டு குமுலன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா தான். இது வந்து கப்பான்னு வாங்க, இட் இஸ் க்ரீக் லெட்டர். நம்ம கன்வீனியன்ட்காக இதை வந்து கேன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சில பேர். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ க்ரீக் லெட்டர் கப்பா. கே எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லாக் mx of t, where mx of t is a moment generating function. இந்த moment generating function எப்படி ஃபைண்ட் பண்ணலன்னா expectation of e power txன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் பற்றி இனி வர வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். இது வந்து கண்டினியூஸ்க்கு சமேஷன்னா டிஸ்க்ரீட்க்கு அது உங்களுக்கு தெரியும். ஸோ கப்பா 1 இஸ் ஈக்குவல் டு மியூ 1 இஸ் ஈக்குவல் டு மீன், கப்பா 2 இஸ் ஈக்குவல் டு மியூ 2 இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ், கப்பா 3 is equal to mu 3, kappa 4 is equal to mu 4 minus 3, kappa 2 square. இதிலேருந்து நம்ம mu 4 கூட ஃபைண்ட் பண்ணலாம். Thank you for watching.